ஹலோ மக்களே! உங்களுக்கு கோயம்புத்தூர் சந்தக தெரியுமா? கோயம்புத்தூர் வீட்டில் அரிசி பருப்பு சாதத்துக்கு அடுத்தபடியா ரொம்ப பிடிச்ச டிஷ்னா அது இதுதான். நம்ம சந்தகை. ஸோ இதை சாப்பாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இது ஒரு எமோஷன்னும் சொல்லலாம். ஒரு வீட்டு வழக்கம்னு சொல்லலாம். இல்லை சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டில் எந்த விசேஷம்னா இருந்தாலுமே அங்கே சந்தகை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ சந்தகைனாலே செலிப்ரேஷன்ஸோட ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனதும் அம்மா கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் இன்றைக்கி சந்தகை செய்யலாமான்னு தான். இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு இது தெரியுமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி சண்டேஸ்னால் ஸ்பெஷல் டிஷ்னால் அது இந்த சந்தகையாக தான் இருக்கும். ஸோ அம்மா யூஸ்வலாக இட்லி மாதிரி அவிச்சு தருவாங்க மாவை. ஸோ அதை எங்கள் அப்பா சேவையாக பிழிஞ்சு தருவாங்க. நானும் என் தங்கச்சியும் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு நான் தான் பிழைவன் நீ தான் பிழைவன் சண்டை போட்டுப்போம். அப்புறம் அது நூடுல்ஸ் மாதிரி வெளியே வரதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். அந்த சந்தோஷம் இருக்கே வேறு லெவல். இப்போல்லாம் இது ரெடிமேடாக கடையிலே கிடச்சிருது. ஆனால் வீட்டில் செய்கிற சந்தகையோட டேஸ்ட்டும் அந்த ஃபீலிங்கும் எந்த பேக்கெட்லேயுமே வராது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் அம்மா செய்கிற சந்தகையோட ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.